கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்ம மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளின் நிகழ்ச்சியில் நானும் என்னுடைய மனைவியும் உங்களை அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பதாக இந்த நிகழ்ச்சி எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து ஒரு வார்த்தை சொல்லலாமே. இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. நிறைய நேயர்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது அது நம்மளுக்கு ரொம்ப தேனிலும் மதுரமானது ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அது பிரயோஜனமாக இருக்குது. அது நிறைய காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக ஆண்டவரை துதிக்கிறதுலையும் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுலையும் நம்ம ஆண்டவரை பற்றி தியானிக்கிறதும் பெரிய பாக்கியம் இது நம்மளுக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களை புது காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். வேதாகமத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது நமக்கும் பிரயோஜனமாக இருக்குது, நேயர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குது. இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சியை ஒரு இனிய பாடலோடு தொடங்குவோமா? சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன் புது பாட்டை பாடணுன்னா, ஆண்டவர் புது புது நன்மைகளை நமக்கு செய்கிறாங்க, புது புது ஆசீர்வாதங்களை தர்றாங்க. அவங்களுக்கு புது பாட்டை பாடுறதுல நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கிது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமா நம்ம ஒரு புதிய பாடலை பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார், ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. இந்த பாடலை உற்சாகமாக நம்ம பாடுவோமா? பாவ இருள் என்னை சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். கொரோனா காலகட்டங்கள்லேருந்து நம்ம தப்பிச்சு ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார்னு உற்சாகமாக நம்ம ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? பாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். அல்லேலூயா. புது பாட்டை ஒவ்வொரு நாளும் பாடணும். சங்கீதக்காரன் பாருங்கள் எவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்கிறார் ஆண்டவரை பற்றி. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு நிறைய செய்கிறாரு, நான் அவருக்கு பாட்டு நிறைய எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் என்றைக்காவது ஆண்டவருக்கு ஒரு புது பாட்டு எழுதியிருக்கிறீங்களா? ப்ரேயரில் ஒரு நாள் இருக்கும்போது நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு பாடலை தந்தாங்க, எழுதி வச்சுருக்கேன். அது 2-3 பாட்டு எழுதி வச்சுருக்கேன். அந்த மாதிரி புது பாடல் ஆண்டவர் கொடுத்த நன்மைகள் அதுக்கேற்ற மாதிரி எழுதி வச்சுருக்கேன். ஆமென். ஆண்டவர் நான் மட்டும் பாடிப்பேன். ஆண்டவருக்கு புது பாட்டை பாடணும் எப்போவுமே. நம்ம இன்னும் பழைய பாடல்களையே நம்ம பாடிட்டு இருக்கிறோம். ஒரு புதிய பாடல் ஆண்டவருக்கு என்று பாடி, ஏன்னா ஆண்டவர் நமக்குன்னு இப்போ எல்லாருக்கும் செய்கிறத நமக்கு ஆண்டவர் செய்கிறதில்ல, அதையும் செய்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நம்மளுக்குன்னு தனியாக அநேக காரியங்களை நமக்கு ஆசீர்வாதங்களாக கொடுத்துட்ருக்குறாங்க. அதை நாம் எண்ணி பார்த்தவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு பாடலை பாடி மகிமைப்படுத்தணும், புதிய பாடலை பாடணும், நிறைய எழுதணும், ஆண்டவருக்கென்று நம்ம அதை செய்யணும். அதை ஆண்டவர் விரும்புகிறாங்க இல்லையா? ஒவ்வொருத்தரும் இப்போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையை செய்யும்போது ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு?
ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறார், யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லி ஒரு புதிய பெயரை வைக்கிறார். எல்லாமே அவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி. மோசே வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி வெற்றி கிடைச்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி யெகோவா நிசி அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மையை எண்ணி பார்த்தவர்களாக பேர் வைக்கிறாங்க. சாமுவேல் பார்த்தா ஆண்டவர் பெலிஸ்தர்களை துரத்தி இம்மட்டும் உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி என்ன பேர் வைக்கிறார்? எபினேசர் அப்படின்னு பேர் வைக்கிறார். இந்த நாமங்கள் இதெல்லாமே வைத்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு புதிய பாடலை இயற்றி ஆண்டவருக்கென்று நம்ம பாடலாம், ஆண்டவரை துதிக்கலாம். அது எப்படி இருக்குதுன்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு துதிக்கிறது வந்து எனக்கு எப்படி இருக்குது? இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சங்கீதம் 92 பார்க்கும்போது, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் உங்களை துதிப்பது எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆண்டவரை துதிக்கிறது ரொம்ப நல்லது, அவரை தியானிக்கிறது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அதோட புதிய பாடல்களை ஆண்டவருக்கென்று எழுதி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் இன்னும் என்ன பண்ணுறாங்க? நம்மளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறாங்க, இன்னும் நேசிக்கிறாங்க, இன்னும் ஆண்டவருக்கு அது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். தொடர்ந்து இன்னும் பல பாடல்கள் நீங்கள் எழுதணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்னும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இடைவேளைக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் நம்ம புதிய பாடலை நம்ம பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்தினோம். புதிய பாடல்களை ஆண்டவருக்கென்று நம்ம இயற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்ம எதை குறித்து தியானிக்க இருக்கிறோம்? நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கத்திலே ரொம்ப பிடிச்சமான பிரசங்கம்னா என்னன்னு சொல்லலாம்? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? மலை பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக அந்த பீஅட்டிட்யூட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். மலை பிரசங்கத்தை பற்றி தான் நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து மலை பிரசங்கத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் அதுலேருந்து நம்ம பார்க்கலாம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவங்க அப்படின்னா நீதி செய்கிறது நிமித்தம் துன்பப்படுறவங்க, ஆண்டவருக்காக வந்து ஊழியம் செய்கிறவங்க நிறைய பேர் வந்து துன்பப்படுத்தப்படுறாங்க. ஊழியக்காரங்களுக்கு ரெஸ்பெக்ட் இந்த காலத்தில் கிடைக்கிறதில்ல. இன்னொன்று, ஆண்டவருக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்காக முழு நேர ஊழியக்காரர்கள் இருக்காங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து. ஆனால் இந்த உலகம் வந்து அவங்கள ஏற்றுக்கொள்கிறதில்ல. அவங்க வந்து நீதியாகிய வசனத்தையும் நியாய பிரமாணத்தையும் எடுத்து நீங்கள் செய்கிறது தவறு, நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், அவங்க வந்து நீதியை இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுறாங்க? எடுத்து சொல்கிறாங்க. அந்த நீதி வந்து எடுத்து சொல்லும் போது பாவிகளுக்கு வந்து அது என்ன பண்ணல, அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்கள் செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லும் போது அவங்களால ஏற்றுக்கவே முடியல. இந்த காலத்தில் யாராவது தப்பு செய்கிறீங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டுறாங்களே. அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்துவும் வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்து நிறைய பேருக்கு போதகம் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். அதில் நிறைய பேர் வந்து அவங்க இயேசு கிறிஸ்துடைய போதகத்தை ஏற்றுக்கொள்ளலை. அவங்க அழகாக நல்லபடியாக விளக்கி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனாலும் ஒரு கூட்ட ஜனம் அவரை சுற்றி வந்து இயேசு கிறிஸ்துவை சுற்றி கல்லெறியணும், இயேசு கிறிஸ்துவை எப்படியா கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துக்கு எதிராக தான் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போது இந்த உலகத்தில் வந்து நீதி செய்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனம் நீதி செஞ்சாலும் அவங்களுக்கு எதிராக இருக்க கூட்டத்தை வந்து பிசாசானவன் என்ன பண்ணுறான்? அவங்கள அழிக்கும்படியாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, இப்படிப்பட்டவங்க நீங்கள் நீதி செய்கிறவங்க இன்னும் நீதி செய்யணும்னு தான் வேதாகமம் சொல்லியிருக்குது. நீதி நிமித்தமாக துன்பப்படுகிறவங்க உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்டு இருக்குது. அது என்ன ரிவார்ட்னா, பரலோக ராஜ்யம் உங்களுடையது. பரலோகமே உங்களுக்குள்ளது தான். இந்த உலகம் வந்து உங்களுக்குள்ளது கிடையாது. பரலோக ராஜ்யம் உங்களுடையது, நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாங்க. நம்ம வசனம் வாசிக்கும் போது இப்படி நீதி நிமித்தம் துன்பப்படுறவங்க நம்மளுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? வழக்காடுறாங்க. நம்மளை துன்பப்படுத்துகிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? நியாய தீர்ப்பு கொடுப்பாங்க. வெளிப்படுத்தல் 18:20 நம்ம வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 18:20, பரலோகமே பரிசுத்தவான்களாகி அப்போஸ்தலர்களே தீர்க்கதரிசிகளே அவளை குறித்து களி கூறுங்கள்,
உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். ஆமென். ஆண்டவர் அவருடைய அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் துன்பப்படுத்துறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? நியாயம் தீர்ப்பாங்க. நம்மளுக்கும் ஆண்டவர் வந்து ரிவார்டு கொடுக்குறாங்க பரலோகத்தில். ஆண்டவர் வந்து நானே பதில் செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஏற்ற காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? பதில் செய்வாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்தேவான் பார்த்திங்கன்னா அவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. கல்லறி உண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. அவங்க ஒன்றுமே செய்யலை. பிதாவே மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் யோவான் ஸ்நானகனையும் பார்க்கலாம். அவர் வந்து நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லுது, நீ விபச்சாரம் செய்யாதன்னு ஏரோதை பார்த்து சொன்னதை ஏரோது என்ன பண்ணிட்டாரு? அவரை சிரசேதமே பண்ணிட்டார் இல்லையா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே நீதி நிமித்தம் துன்பப்பட்டவங்க இருக்க தான் செஞ்சாங்க. அவங்கள பார்த்து பாக்கியவான்கள்னு சொல்கிறாரு ஆண்டவர். பாக்கியவான்கள் ஆண்டவர் சொல்கிறாங்க. எபிரேயர் 11:36-37 நீங்கள் வாசிங்க. எபிரேயர் 11:36-37. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டுத் தோள்களையும் வெள்ளாட்டுத் தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். எவ்வளோ பாடுகள் அவங்க வாளால் அறுப்புண்டார்கள், எவ்வளோ துன்பங்களை அவங்க வந்து அனுபவிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் இந்த காலகட்டத்திலையும் நிறைய பேர் ஆண்டவருடைய நாமத்தை எடுத்து போதிக்கிறவங்கள துன்பப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து எந்த காலத்துலேயும் சோர்ந்து போனதே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணுறாங்க? பலப்படுத்துகிறாங்க. பவுல் அப்படி தான் ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க ஆயத்தப்படுத்திட்டு இருக்கும்போது நீ பயப்படாமல் பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு பவுலை வந்து தைரியப்படுத்துறத நம்ம பார்க்கலாம். நீதி நிமித்தம் நம்ம இந்த உலகத்தில் துன்பப்பட்டாலும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவங்க உபத்திரப்பட்டாலும், பலவிதமான தீமையான மொழிகளை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? நம்மளுக்கு எதிராக பேசுகிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நீடிய பொறுமை உள்ளவர்களா அவங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று என்ன பண்ணுறாங்க? காத்திருக்காங்க. அப்படியே மனம் திரும்பல இரத்த சாட்சியாக மறிக்கிறவங்களுக்காகவும் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? நியாயம் தீர்க்கிறவங்களா இருக்கிறாங்க. நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவருடைய சிலுவையை எடுத்துட்டு ஆண்டவருக்கு பின்னாடி வரணும்னு ஆண்டவர் வந்து அதை நம்மளுக்கு நியமித்திருக்காங்க. ஆண்டவர் ஸ்ரீஷர்கள் பின்னாடி வந்தாங்க. ஆண்டவர் அழைக்கும் போது உடனே என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் பின்னாடியே போயிட்டாங்க. ஆனால் அப்போது வந்து அவங்களுக்கு தெரியாது என்னென்ன உபத்திரங்கள் வரப்போகுது, என்னென்ன பாடுகள் வரப்போகுது. இவர் கூட நம்ம போனோன்னா என் பின்னே வான்னு சொன்னோன்னே போகிறாங்க. கூட போனோன்னா நம்மளுக்கு நல்லா அற்புதம்லாம் செய்கிறாங்க, நல்லா ரிச்சாக இருக்கலாம், நல்ல ஒரு கூட அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்களே தவிர அவங்கள் நிமித்தமாக நம்ம ரத்த சாட்சியாக கூட மறிக்க போகிறோம், இந்த பாடுகள் இருக்குன்னு அவங்களுக்கு முன்னாடியே அறிவிக்கப்படலை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஆண்டவர் உயிர் தெழுந்தது, ஆண்டவர் தான் மேசியா, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டாங்க, அவங்களுக்காக நம்ம ரத்த சாட்சியாக மறித்தாலும் அவருக்காக நம்ம ஜீவனையே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்போஸ்தலர்களை எழுப்புனாங்க. அதே அந்த நீதியின் நிமித்தம் நம்ம துன்பப்படுறதுக்கு ஆண்டவர் நம்மளை பழக்க வைக்கிறார். அப்படி துன்பப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாங்க? நிறைய கிஃப்ட்ஸ் இந்த பரலோகத்தில் வச்சிருக்காங்க. இப்போ நீதி நிமித்தம் துன்பப்படும் போது சில பேர் வந்து அதை விட்டுடுறாங்க, இதுக்கு மேலே செய்யக்கூடாது போல துன்பம் வருது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் இங்கே நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையதுன்னு சொல்லி. தொடர்ந்து இதை குறித்து நம்ம நிறைய படிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு முன்னாடி மலைப்பிரசங்கத்திலேருந்து ரொம்ப அழகான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தீங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தொடர்ந்து சொல்லுங்கள், கேட்போம். அப்படி நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. பரலோகத்தில் அவங்களுக்கு நிறைய பிரதிபலன்களை ஆண்டவர் வந்து வச்சுருக்காங்க. தானியேல் 12:3 சொல்லப்பட்டிருக்குது, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்ன பண்ணுவாங்களாம்? பிரகாசிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். ஆமாம், இந்த பூமியில் நம்ம சத்தியத்தை எடுத்து சொல்கிறோம்,
அதன் நிமித்தமாக நம்ம துன்பப்படுத்தப்படுறோம். அவங்க பரலோக ராஜ்யத்தில் நட்சத்திரங்களைப் போல என்ன பண்ணுறாங்க, பிரகாசிக்க ஆண்டவர் வைக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 19:8 நம்ம வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் 19:8, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆமென். சபைக்கு வந்து மெல்லிய வஸ்திரம் தரிப்பிக்கும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அப்படி சொல்றாங்க. அது சபைக்கு தரிக்கப்படுது. அந்த மெல்லிய வஸ்திரம் என்னன்னா பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் எப்படியாக பரிசுத்தவான்களை மேன்மைப்படுத்தி வைக்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தல் 13:14, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். நம்ம உபத்திரப்படுறோம், ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்காக வெள்ளை அங்கிகள் நம்மளுக்கு கொடுத்து, ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவங்க எப்பவுமே நின்று ஆண்டவரை என்ன பண்றாங்க, துதிக்கிற பாக்கியத்தை அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாங்க. நம்ம பார்க்கலாம். நிறைய ஆண்டவரோட நிமித்தமாக இரத்த சாட்சியாய் மறிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஆண்டவர் வந்து நிறைய பிரதிபலன்களை பரலோகத்தில் நிறைய வச்சிருக்காங்க. அவனவன் செய்கைக்கு தக்கதாக ஆண்டவர் பலனை கொடுக்குறேன்றாங்க. ரோமர் 8:36-37 நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால கிறிஸ்துவின் அன்பை நம்ம வந்து நீதி நிமித்தமாக பல பேர் நம்மளை வந்து நம்ம நல்லது செய்கிறனால நம்மளை துன்பப்படுத்தலாம். ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்றதுனாலே நிறைய பேர் நம்மளை ஒதுக்கலாம், அப்படி நம்மளை வெறுக்கலாம். சில பேர் நம்ம செய்கிற நல்லதை கூட புரிஞ்சிக்காம அவங்க தவறாக நம்மளை இழிவாக பின்னாடி பேசுவாங்க. அதை கூட நம்ம ஜெபம் பண்ணி அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நீதி நிமித்தமாக அதனும் நம்ம துன்பப்படுறோம். மற்றவங்களாக பல மொழிகளை வந்து அவதூறாக நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறவங்க எல்லாம் அதை கேட்கும் போதும் நம்ம வருத்தப்படாதபடிக்கு நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை தேட்டுறாங்க. என்னன்னா, நீங்கள் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது ஆண்டவருடைய அன்பை விட்டு யாராலையும் நம்மளை என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. அது எதுவாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, உபத்திரவமாக இருந்தாலும் சரி, எதுவானாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. ஒவ்வொரு தடவை நம்ம நீதி நிமித்தம் நம்ம நீதி செய்யும் போது, சத்தியத்தை சொல்லும் போது, பாடு அனுபவிக்கிறோம், துன்பப்படும் போது இந்த வார்த்தைகள் நம்முடைய காதில் தொனித்து கொண்டு இருந்தால் நம்ம கலங்க மாட்டோம், வருத்தப்பட மாட்டோம் இல்லையா? பாக்கியவான்கள், பரலோகம் நமக்குரியது, இந்த உலகம் இல்லை அப்படின்ற ஒரு உற்சாகம் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப அழகான ஒரு வார்த்தைகள், ஆண்டவருடைய மலை பிரசங்கத்திலேருந்து அழகான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் நம்ம ஒரு வாக்கு தத்தத்தை பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம். ஏசாயா 40வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 40:11வது வசனம் இந்த நாளின் வாக்கு தத்தமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆமென், ஆமென். மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பாராம். இஸ்ரேல் ஜனங்கள் அதிகமாக மெய்ப்பர்கள் இருந்தாங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க. அதனால் ஆண்டவர் அவங்களுக்கேற்ற மாதிரி பேசுகிறத நம்ம பார்க்குறோம், வாக்குத்தத்தம் கொடுக்கறத பார்க்குறோம். பொதுவாக நம்ம இப்போ அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டூ ஆஸ் ரோமன் வென் யூ ஆர் இன் ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எங்கே இருக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் யாருக்கு எப்படி பேசணும் அப்படின்றத ஆண்டவர் உணர்ந்து அதற்கேற்ற மாதிரி தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறாங்க. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாங்க, மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார் அப்படின்னு. அந்த ஜனங்களை பார்த்து, நான் மெய்ப்பன், நீங்கள் ஆடுகள், எப்படி மெய்ப்பன் ஆடுகள் அப்படியே மேய்ச்சிட்டு வர்றாரோ அதே போல் உங்களை நான் என்ன பண்ணுவேன், மேய்த்து கொண்டே வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது எந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த ஆடுகளுக்கு என்ன தேவைன்றதை மேய்ப்பன் நடத்துவார். சில மேய்ப்பன் முன்னாடி போவாங்க, அந்த வழி அப்படியே நல்லா இருக்கா, கரெக்டான வழியில் கொண்டு போகிறோமா, ஆடுகளுக்கு முள் கல் குத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து கூட்டிகிட்டு போவாங்க. முன்னாடி போகும்போது கிளைகளை அப்படியே இறக்கி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மந்தைக்கு செய்வாங்க. அதே போல் அவங்க ஒரு ஏதாவது துஷ்ட மிருகங்கள் வருதா அப்படின்றதையும் பார்த்து 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 நடத்திட்டு போவாங்க. அதே போல் நான் என்ன பண்ணுவேன், உங்களை நடத்துவேன். உங்களுக்கு வர துன்பங்கள் எது என்ன வந்தாலும் நான் முன்னாடி நின்று உங்களுக்காக நான் ஃபேஸ் பண்ணுவேன். நான் உங்கள் கூட நிற்பேன். ஒரு மந்தையை போல் உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு தேவை எல்லாத்தையும் நான் டெய்லி கொடுத்துட்டே வருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறாங்க. ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தம்முடைய கரங்களுக்குள்ளே வைத்து பாதுகாப்பை கொடுத்து தமது மடியில் சுமந்து, மடியில் யார் சுமந்துட்டு போவா பொதுவாக? தாய் தன் பிள்ளைய தூக்கிட்டு போவாங்க இல்லையா? அதே போல் நான் உங்களை என்ன பண்ணுவேன், மெய்ப்பெண் கூட சில நேரம் பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட ஆடுகளை என்ன பண்ணுவாங்கன்னா தோள் மேலே தூக்கி அல்லது மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போவாங்களாம். அதே போல் ஒருவேளை துன்பங்கள் பாடுகள் போராட்டம் வரும்போது நம்மளை பார்த்து வேடிக்கை பார்க்குற ஆண்டவர் நமக்கு கிடையாது. நம்மளை தூக்கி சுமக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லுது. கறவல் ஆடுகளை எப்படி நடத்துவாராம்? மெதுவாக. எப்படிப்பட்ட ஆளுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்து பார்த்து ஆண்டவர் செய்கிறத பார்க்குறோம். கறவல் ஆடுகளை வேகமாக நடத்தினா அவங்களால நடந்து வர முடியாது. அதே போல் விசுவாசத்தில் நல்லா இருக்கிறவங்கள ஆண்டவர் எப்படி நடத்தணுமோ அதே போல் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். வாக்களித்தவர் வாக்கு மாறாதவர், அப்படியே நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாம் இந்த வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொள்வோம். ஒரு ஜெபத்தோடு நம்ம நிறைவு செய்யலாம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உடைய வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை நீ நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் நிகழ்ச்சி ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. புதிய பாடலோடு உற்சாகமாக தொடங்கினோம். ஆண்டவருடைய மலை பிரசங்கத்திலேருந்து நிறைய கருத்துக்களை கற்றுக்கொண்டோம். ஒரு நல்ல வாக்குத்தத்தோடு நம்ம கடந்து சொல்கிறோம். நிச்சயமாக நமக்கும் நேயர்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். நேயர்களே, இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.